பேராக் மாநிலத்தில் மின்னணு சிகரெட் அல்லது வேப் விற்பனையை முழுமையாக நிறுத்த சம்பந்தப்பட்ட வணிகர்களுக்கு வரும் அக்டோபர் மாதம் வரை மாநில அரசு காலக்கெடு விதித்துள்ளது. கடந்த ஜனவரி 1, 2026 முதல் வேப் விற்பனை வளாகங்களுக்கான புதிய உரிமங்களை வழங்கவோ அல்லது பழைய உரிமங்களை புதுப்பிக்கவோ போவதில்லை என்ற முடிவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது செயல்பட்டு வரும் 60க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள் தங்களின் இருப்புக்களை விற்பனை செய்யவும் வணிக மாதிரியை மாற்றிக்கொள்ளவும் ஏதுவாக இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் விளக்கமளித்தார். மத்திய அளவிலான 2024ஆம் ஆண்டு பொது சுகாதாரத்திற்கான புகையிலை பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் அமலாக்கம் மற்றும் பள்ளி மாணவர்களிடையே வேப் பயன்பாடு அதிகரித்து வருவது குறித்த கவலைகளுக்கு தீர்வாக இந்த தடை கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளிகள் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வேப் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க கல்வித்துறை, காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவை இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபடும் என்றும் மாநில அரசு எச்சரித்துள்ளது. இளம் தலைமுறையினரை நிக்கோட்டின் அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் கல்வி நிறுவனங்களை ஆரோக்கியமான சூழலாக பராமரிப்பதற்கும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் அமலாக்க நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மாநில அரசின் இந்த அதிரடி முடிவு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புகையிலை இல்லாத ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதில் பேராக் மாநிலம் எடுத்துள்ள இந்த முன்னெடுப்பு ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.